உள்ள வரலாமா? யாரு? அதான் வக்கீல் மேடம். உள்ள வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பத்திரம் எல்லாம் மாத்தியாச்சு மேடம். இந்தாங்க மேடம். ரொம்ப நன்றி சார். சரிம்மா, உடம்புல பத்திரமா பார்த்துங்க. நான் போயிட்டு வரேன். ம். சமத்தா இருக்கணும், சொல்ற பேச்சை கேட்கணும், நல்லா படிக்கணும். வனஜா உன்னை நல்லா பார்த்துப்பா. வனஜா வந்து உட்காரு. என்னால் முடியல வனஜா. இன்னும் நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேனோ எனக்கே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வனஜா, நான் சொல்றது மட்டும் கேளு. சொல்லுங்கக்கா. நான் எப்படியும் பொழைக்க மாட்டேன், எனக்கு தெரியும் வனஜா. வனஜா, நான் சொல்றத மட்டும் கேளு. அவளுக்கு தாய்ப்பால் இல்லை, தாலாட்டம் இல்லை, தாய் அன்பும் இல்லை, அவளுக்கு அப்பா கூட இல்லை. அவளுக்கு எல்லா அம்மாவும் நீங்க கவலைப்படாதீங்கக்கா. அதனால என் மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இந்தா, நல்லபடியா பார்த்துக்கோ. அழாதீங்கக்கா. புவனாவ நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அதுக்கு ஒரு சமாதியை கட்டுறேன். புவனாவ என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. அக்கா, 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 ஐயோ அக்கா, அக்கா, ஐயோ அக்கா, அக்கா புவனா, அம்மாவை பாருமா அக்கா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நம்ம நினைச்சது மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா தொல்லையும் ஒழிஞ்சுது. எப்படி? ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா எடுத்துட்டு போ. போன்னு சொல்றல. வேற யாரு? எல்லாம் அந்த தொல்லை தான். அவங்க அம்மாவை அனுப்பிட்டேன். இந்த தொல்லையை எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. இது வேற இப்பதான் வளர்ந்துட்டு வருது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. எல்லாம் அந்த வாழைப்பழ வக்கீல் பண்ண வேலை. அவன் தான் எல்லாத்தையும் மாத்திட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஓகே, நீ எப்ப வர?
வேணும் உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருந்து? விசுவாசத்துல ஏதாவது போடுங்க. விஸ்வாச படத்துல கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். எந்திரடி மேல. உள்ள அவ்வளவு வேலை கிடக்கு. என்னடி டிவி பார்த்துட்டு இருக்க? போடி. போய் வேலையை பாருடா. டிவி பார்த்துட்டு இருக்கா. பஸ்ல போறதுக்கு தயக்கமா இருக்கு. சித்தி கிட்ட பைக் கேட்கலாமா? சித்தி சித்தி என்னடி? நடந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு பைக் வாங்கி தர முடியுமா? இந்த அளவுக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்து காலேஜுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். இதுல பைக் வேற வேணுமா? போய் ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. இவன் மூஞ்சிக்கு காலேஜ் போறதுக்கு பைக் வேற வேணுமா? இதெல்லாம் படிச்சு எங்க உருப்பட போதும். வீட்டில் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லடி. யாரடி இவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்? நாளைக்கு மார்க்கெட்டில் காய்கறி விலையெல்லாம் கம்மியாக போகுது பாருடி. அது எப்படி சொல்கிற? இவனுங்க தான் போயிட்டு மார்க்கெட்டில் காய்கறி விலையெல்லாம் கம்மி பண்ண போகிறானுங்க. அதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க. அடைச்சி இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. நீ வாடி. இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு இப்போ? ஏன்னா எவ்வளவு தூரம் ஒன்னாலும் இழைக்க முடியலடா. தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி, தெரியாம பட்டுடுச்சு. அவரு தாங்க குப்பையை கூட்டி காலில் தள்ளினாரு, அதான் தள்ளி விட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? உன் அப்பா வயசு இருக்கா, அவர் போய் அடிக்கிற? இதான் நீ படிக்கிற லட்சணமா? இதே உன் வீட்டில் இருக்க குப்பையை என்னைக்கா எடுத்து குப்பத்தில் போட்டுப்பேன் நீ? எச்ச புறம்போக்கு. ஓகே சாரி. சாரி என்ன பார்த்து சொல்லாத, அவரை பார்த்து சொல்லு. சாரி மன்னிச்சிருங்க தாத்தா. விடுப்பா விடுப்பா. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி ஓகேப்பா. ஸ்மைல். ஓகே மச்சான். ஓகே மச்சான், பார்த்து போயிட்டு வா. யார் ஸ்லிப்பர் இது? யார் வந்திருப்பா? நம்ம வீட்டுல எப்படி படுத்துட்டு இருக்கான்? டக்கரா இருக்காளே. ஐயோ போதை ஏறுது. இந்த சனியை எப்போ வந்துச்சு? ஏய் எங்கடி போற? பாடி யார் இந்த பீஸ்? நான் சொல்லல ரொம்ப நாளா ஒன்னு சோறு போட்டு வளர்க்கறேன்னு. அது இதுதான். ஏய் பாத்துடி, நம்மள பத்தி வெளிய சொல்லிட போறா. இப்படி சொல்லுவா பாருங்க. சரி போயிட்டு வரேன். எங்கடி ஓடுற? போடி. இங்க பார், இங்க நடக்கிறத எங்கன்னா போய் சொல்லிட்டு இருந்த. எனக்கு இந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கல.
சி இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, இப்படி கொடுமை பண்றாங்க. அதுக்காக இப்படியே வா உட்காந்துட்டு இருப்ப? வா காலேஜ் போலாம். வான்னு சொல்றேன்ல, வா. அழாத, வா போலாம், வா. மச்சான், போன மாதம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அவளை பார்த்தவொன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவகிட்ட பேச எனக்கு தைரியமே வரலடா. நீ கூட வந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் ரெடியாக இருக்கேன், சீக்கிரமா சரி சீக்கிரமாக வரேன். அம்மா நான் போயிட்டு வரேன். ஏய் வேகமா வாடா, டைம் ஆகுதுடா. இருடா வரேன். ஏய் எப்படா கிளம்ப சொன்னேன்? அவன் இந்நேரம் வந்துருப்பாடா. புவன், அவன் உன்னை பார்க்கறான் தெரியுமா? தெரியும்டி. அப்புறம் ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கும். அப்புறம் என்ன, போய் பேச வேண்டியது தானே? இல்லடி, நான்லாம் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. என் சித்தியே என்னை இவ்வளோ நாள் உயிரோட வச்சிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். இதுல லவ் வேறையா? வா வண்டி எடை, இன்னைக்கு அவளை பிடிச்சே ஆகணும். நம்ம சொல்கிறோம், சண்டே பார்க் போகிறோம். மச்சான் இந்த வழியாக தான் வரணும். எப்படியாச்சும் இன்னைக்கு லவ் சொல்லணும். வரட்டும் அவனை, நீ மட்டும் பேசலன்னு வச்சியா அவ்வளோதான். நீ கண்டிப்பாக சொல்லுவேன் மச்சான். நீ இரு, நான் பேசிட்டு வரேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? எங்க அவன் ரொம்ப நேரம் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வெயிட் பண்ணுறான். பாவம், போய் பேசுங்க ப்ளீஸ். போறியா? ஏய் வாடி. நீங்க எங்கே போறீங்க? வெயிட் பண்ணுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. நீ வாங்க, இந்த பக்கம் பேசுறேன் உங்ககிட்ட. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன சொல்லணும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பின்னாடி எவ்வளோ நாளாக நான் போய் அலைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கீதா வாடி போலாம். ஏங்க நீங்க எங்கெங்க போறீங்க? கொஞ்ச நேரம் இருங்க, 5 நிமிஷம் பேசிட்டு போலாம். என்னங்க என்னங்க, நாளைக்கு இதே இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். சொல்லியே ஆகணும். ஆமா ஏங்க, நீங்களும் தான். நாளைக்கு இதே இடத்துக்கு மறக்காம வந்துருங்க. என்ன மச்சான், கார் இது விட்டு போடா. ஏய் வாடா. டேய் இருடா வரேன். பை பை. அடாடி போயிட்டு வாங்க. எங்கடி போயிட்டு வர? உனக்கு எத்தனை மணி காலேஜ் முடியுது? 4 மணி சித்தி. இப்ப மணி என்ன? 6 மணி. எங்கடி போய் சுத்திட்டு வர? பஸ்ல. பஸ் லேட் ஆயிடுச்சா? எவன் கூட சுத்திட்டு வர? என்னடி வாயே திறக்க மாட்டேங்கிற? என்கிட்டயே போய் சொல்றியா? இல்ல சித்தி, நான் போய் சொல்லல. உன்னை இப்படி கேட்டாலாம் நீ சொல்ல மாட்டேடி. விசாரிக்கிற வேண்டிய விதத்துல விசாரிச்சதான். சித்தி வேணுங்க சித்தி. சித்தி வேணுங்க. அம்மா என்ன பண்ணணும் நீ? வேணுங்க சித்தி. அம்மா என்ன பார்வை உங்களுக்குலாம்? போய் வேலையை பாருங்க.
நான் கூட நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்க. என்னமோ சொல்ல சொன்னீங்க, சீக்கிரமாக சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நேற்று தான் சொன்னேனே, உங்கள் ஆசை எதுவோ அதுவாகவே நான் இருப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். ஐ லவ் யூ. எனக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்கள் எனக்கு அப்பா அம்மாவா இருப்பீங்களா? உனக்கு அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் எல்லா அம்மாவும் நான் இருப்பேன். அழாத அழாத. அப்பன்னா என்ன சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. சரி, சீக்கிரமாக பண்ணிக்கலாம். ஏண்டி இவ்வளவு லேட்டு? பஸ் லேட் சித்தி. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்லல்ல. நிஜமாவே பஸ் லேட் சித்தி. தினம் ஒரு பொய் சொல்றல, உன்னெல்லாம் அடிச்சா பத்தாது. வரேன் இரு. உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது, எவ்வளவு அடிச்சாலும் பத்தாது. இதுதான் சரியான ட்ரீட்மெண்ட். வரேன் இரு. இழுத்துற வேண்டியதுதான் இன்னைக்கு. உனக்கு அடிலாம் பத்தாதுடி. இதுதாண்டி சரியான ட்ரீட்மெண்ட். வெளியே போயிட்டு வர காலிலே வைக்கிறேன். இருடி, காட்டடி கால காட்டு. ஏய், இல்லன்னா மூஞ்சில வச்சிரு. காட்டு. நான் ஒழுங்கா வந்துடுறேன் சித்தி. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி. சித்தி வலிக்குது சித்தி. சித்தி. அம்மா, நீ இருந்த வீடு நான் ஒரு கோவிலா நினைச்சிட்டு இருந்தேன். உன் ஆசீர்வாதம் என் கூடவே இருக்கும்னு நினைச்சேன். சித்தி, போற போக்கு சரியில்லைம்மா. யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. என்னையும் கூட சந்தேகமா தான் பாக்குறாங்க. என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா. ஹாய்டி, எப்போ வந்த? என்னாச்சு? சொன்னா தானே தெரியும். சொல்லு. எல்லாமே சித்தியால தான். என்னாச்சு? அவங்க இப்போ என்ன பண்ணாங்க? அவங்க என்ன வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணலான்னு இருக்காங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். தைரியமாக இரு. நான் இருக்கேன். என் கூட இருக்க வரைக்கும்
எப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கணும், ஓகேவா? பயப்படாதுன்னு சொல்கிறேன்ல, பயப்படாது, நான் இருக்கேன், தைரியமாக இரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்புறம் என்ன, லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டேன். இவ்வளோ நாளாச்சு, ஒரு கிஸ்ஸு கூட தரல. அப்புறமேட்டு தரேன். ஏன் வெக்கமெல்லாம் போடுற? இப்போ தர மாட்டேன். ஒரு கிஸ் தானே கேட்டேன், கொடுக்கலனா போடி. இவளா? இவள் இங்க என்ன பண்றா? கூட இவன் யாரு? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? யாரடி இவன்? அவளை விடுங்க. போடா. வாடி. வா. வா. யார் வீட்டு போனா யாரா கையேறு. வெளிய அவளை விடுங்க. இங்க வந்து கண்ணை உங்க இருடா நீ. வரக்கு வா. ஏய் ஏய் இருடா. வாடி. வா. இன்னைக்கு விடுங்க அவளை. இன்னைக்கு நீ சாடி வாடி. ஏய் அவளை விடுங்க. போடா. வாடி வா. உள்ள வா. போய் சொல்லிடா போற. கால்ல சூடு போட்டு திமிர அடங்கலடி. இங்க பார். அவளை விடுங்க. விடுங்க. ஏய் அவளை. டேய். கால் வகை வைக்க. ஏய். ஏய். அரா அவள. தாரா அவள. அடே. டா பாடி. என்ன நினைச்சிட்டு இருக்க? முழுந்தவ கூட பார்த்தேன். பாத்தத்துல சா வச்சு போட்டுறேன். ஏய். எவ்வளவு திமிரு உனக்கு? போனா போட்டு படிக்க வச்சா லவ் கேக்குதா உனக்கு? லவ் முளைச்சி 3 இலை விடல, இந்த வயசுல லவ் கேக்குதா? இனிமே உனக்கு படிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளிய போன உன் காலை உடைச்சிருவேன். என்னடி அழுது நடிச்சிட்டு இருக்க? இந்த நடிப்புலாம் இங்க செல்லாதடி. அது சாவறே அவள. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களே தெரியாது. இவ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. ஏய், இவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடி. இந்த நாயெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏன் இந்த நாய் பண்ணிக்க மாட்டானா? இல்ல சித்தி, இவன் மட்டும் எனக்கு வேணும் சித்தி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இவளை எப்படி சம்மதிக்க வைப்பீங்களோ தெரியாது. ஆனா இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். என்ன பிரிச்சிடாதீங்க சித்தி, ப்ளீஸ். ஏய், நான் சம்மதிக்க வைக்கிறேன். இதோ போ. சித்தி சித்தி போகாதீங்க சித்தி. போய் சொல்ல விடுடி. ஏய், எந்திரி. எந்திரினா. டேய், நீ போய் கதவு மூடு. ஏய், இப்போ என்ன பண்றா? கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்க மாட்டா நான் பாத்துக்கறேன். டேய், விடாதடா அவளை. பண்றா நீ. உங்களுக்கு வேற ஒருத்தன் கேக்குதா? பண்ற நீ. என்னடா பண்ணு? பாத்துக்கலாம். பண்றனா? ஏய், கையை விடுடா, விடுடா, கையை விடுடா சித்தி, கையை விடுடா. அடியே. விடுடா. இவன் என்ன அது ஒரு நாள் திரைக்கு வரும். என்னாச்சு?
படிக்க சொன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. நம்ம மாட்டோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? படிக்கதானே சொன்னேன். அவளையே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. இது என் கதையும் ஒரு நாள் திரைக்கு வருமா?